வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதான் யோகா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, யோகானா என்ன, எதுக்காக யோகா பண்றோம், மற்ற உடற்பயிற்சிகள் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏரோபிக்ஸ் பண்ணுவாங்க, ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுவாங்க, ஜூம்பா போவாங்க, ஜிம்முக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரியான உடற்பயிற்சிகள் வந்து நம்ம யோகா ஆசனங்கள், யோகா பயிற்சி எப்படி தனித்துவம் வாய்ந்ததாக, சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது, அதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, வெரி குட். இப்போ யோகா அப்படின்னா என்ன அப்படின்னா, யுஜ் அப்படின்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்ததுதான் யோகா அப்படின்ற சொல். இந்த சொல்லின் அர்த்தம் இணைதல், ஒன்றுபடுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். எதை இணைக்குது, எதை ஒன்றுபடுத்துகிறது? உடல், மனம், ஆன்மாவை ஒன்றிணைத்து அருட்பேராற்றல், அந்த பிரபஞ்சம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கடவுள் கிட்ட நம்மை கொண்டு போய் இணைக்கிறது. இதுதான் யோகம். சொல்லுவாங்க இல்லையா, யோகக்காரன் பாய்வன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டக்கார இவன் சொல்லுவோம் இல்லையா, அதிர்ஷ்டக்காரன் என்னங்க, அது இஷ்டத்துக்கு வந்துட்டு போச்சுன்னா அது அதிர்ஷ்டம்ங்க. யோகக்காரன் அப்படின்னா என்னன்னா, இந்த உடல், மனம், ஆன்மாவை இணைத்து ஒன்றிணைத்து ஒரு வாழ்க்கையை, புனிதமான வாழ்க்கையை வாழ்றான் இல்லையா, அவனைதான் யோகக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப யோகா ஆசனங்கள் எதுக்காக? நம்ம டெய்லி கையை காலை நீட்டி நம்ம வேதான் யோகா கிளாஸ்ல பண்றோம் இல்லையா, தாடாசனால இருந்து சர்வாங்காசனா வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதெல்லாம் யோகா ஆசனங்கள். இது யோகா இல்லையா அப்படின்னா, இதுவும் யோகா தான். யோகத்தில் யோக ஆசனம் என்பது ஒரு படிநிலை, ஒரு ஸ்டெப். பிராணாயாமம் அது ஒரு ஸ்டெப். இப்படி நமக்கு 8 ஸ்டெப் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் பதஞ்சலி மாமுனிவரை தெரியும். அப்ப அவர் வாழ்ந்த காலமானது கிமு 2ஆம் நூற்றாண்டு. அவருடைய காலத்திற்கு முன்னால, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ரிக் வேதத்துல, யஜுர் வேதத்துல, அதர்வ வேதத்துல யோகாவை பற்றிய குறிப்புகள் நிறைய இருக்குது. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா உபநிடதங்கள் எடுத்துக்கிட்டாலும் யோகா அப்படின்னா என்னன்னா, உபநிடத்துல சொல்றாங்க, இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைத்தல் தான் யோகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் குறிப்பு இருக்கு. இப்ப பதஞ்சலி மாமுனிவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த எல்லா குறிப்புகள், சிதறி கிடக்கக்கூடிய எல்லா குறிப்புகளையும் ஒன்றிணைத்து 196 சூத்திரங்களாக நமக்கு தொகுத்து கொடுத்திருக்காருங்க. அதுல என்ன சொல்றாருன்னா, அஷ்டாங்க யோகத்திற்கு கீழே ஒரு 8 படிநிலைகள் சொல்றாங்க. இந்த 8 படிநிலைகளையும் நம்ம கடந்து வந்தோம் அப்படின்னா, இந்த ஜீவாத்மாவை விடுத்து நாம் பரமாத்மாவோடு சென்றடைய முடியும். அந்த படிநிலைகளை தான் ஒண்ணு ஒண்ணா கொடுத்திருக்காரு. அப்ப அதுக்குள்ள வர்ற ஒரு சில படிநிலைகள் தான் இப்ப நமக்கு தெரிஞ்ச இந்த யோகா ஆசனங்கள் செய்வதும், பிராணாயாமம் செய்வதும். அந்த 8 படிநிலைகள் என்னென்னு ஒண்ணு ஒண்ணா பார்த்துடலாமா? முதல்ல இயமம். இயமம்னா என்ன? பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருத்தல். நியமம், தனி மனித ஒழுக்கத்தோடு இருத்தல். அதுக்கு அடுத்து வர்றதுதான் ஆசனம், உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும் ஆசனங்கள். அடுத்தது பிராணாயாமம், மூச்சை ஒழுங்குபடுத்தி சுவாச பயிற்சிகளில் ஈடுபடுதல். பிரத்யாகாரம், நம்மில் எழும் உணர்ச்சிகளை உள்ளே திருப்பி கட்டுப்படுத்துதல். அடுத்தது தாரணை, மனதை ஒரே விஷயத்தில் நிலைநிறுத்தல். தியானம், நிலைநிறுத்தப்பட்ட மனதை ஆழ்ந்து கவனித்து உள்புகுதல். கடைசியா வர்றது சமாதி, கடவுள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த பரமாத்மாவோடு அருட்பேராற்றலோடு கலப்பு பெற்று ஆனந்த நிலையை அடையுதல். ஆக இந்த 8 படிநிலைகள்ல இப்ப நம்ம எத்தனாவது படிநிலையில இருக்கிறோங்க? யோக ஆசனங்களும் பிராணாயாமமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இததான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் ஞான களஞ்சியத்துல அகத்தவம் அப்படின்ற தலைப்புக்கு கீழே 545வது பாடல்ல நமக்கு எளிமையா விளக்கி இருப்பாங்க. உடற்பயிற்சி மாத்திரமே யோகம் அல்ல, உளப்பயிற்சி, அற்புதங்கள், வேத பாடம், கடற்கரையில் மலைக்காட்டில் உடல் வருத்தும் கடும் மூச்சு பயிற்சி மட்டும் யோகம் அல்ல. படற்கையினால் மனமலையா விழிப்பில் நிற்க பண்படுத்தும் பயிற்சிகளாம் இவை பிறவி தொடர் அறுக்கும். தூய வினையாற்றும் பண்பாம் துயர்களைந்து நிறைவளிக்கும் வாழ்வே யோகம். அப்ப நான் சொன்ன இந்த 8 படிநிலைகளையும் கடந்து நம்ம இறைவனை சென்று அடைகிறோம் இல்லையா, இதுதான் யோகம்.
இப்ப நம்ம 3வது படிக்கட்டுல நின்னுட்டு இருக்கோம். யோக பயிற்சிகளை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த யோக பயிற்சிகள் பண்றதுனால நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன மாறுதல்கள் ஏற்படுகின்றன அப்படின்றத பார்ப்போமா? நம்பர் 1, இது ரொம்ப காமனான ஒரு பெனிஃபிட் தான். ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி நமக்கு கிடைக்கும். இப்ப யோகா ஆசனங்கள் இப்ப நிறைய பேர் பார்த்துக்கிட்டீங்கன்னா கீழே தரையில உட்காந்து எந்திரிக்க முடியாது, குனிய முடியாது, நிமிர முடியாது. சோ நம்ம யோகா ஆசனங்கள் பண்ணும்போது நம்மளுடைய அன்றாட பணிகளை நம்மளே பண்ணிக்கிற மாதிரி நம்ம தயாராகிடுவோம். அண்ட் பெனிஃபிட் நம்பர் 2 பாத்தீங்கன்னா, நீங்க மத்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணும்போது தனியா நீங்க டயட் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி டயட் எடுத்துக்கணும், இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டயட் பிராக்டிஸ் பண்ணணும். பட் ஆனா நீங்க யோகா ஆசனங்கள் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய இடைக்கும் உங்களுடைய உயரத்திற்கும் ஏற்ற அளவுதான் உங்களால உணவை உட்கொள்ள முடியும். அதுக்கு மேல நம்மளால சாப்பிட முடியாது. ஒரு 10 to 15 டேஸ் நீங்க யோகா பிராக்டிஸ் நீங்க ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபுட் கண்ட்ரோலும் ஆகிடுவீங்க. ஃபுட் கண்ட்ரோல் ஆகிடும் தன்னால. சோ இது நம்பர் 2. சோ நம்பர் 3, இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இது யோகாசனா பண்றவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, நம்ம உடம்புல 5 ஓட்டங்கள் ஓடுதுங்க. ரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், காந்த ஓட்டம், உயிரோட்டம். இந்த 5 ஓட்டங்களும் சீராக நடைபெறும். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கையில ரத்த ஓட்டம் ஓடுது இல்லையா? இப்ப இந்த ரத்த ஓட்டத்துல ஏதோ ஒரு தடை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகுதுங்க? வலி ஏற்படும். அந்த வலியை நம்ம கவனிக்காமையே விட்டுட்டோம் அப்படின்னா அது நோயா மாறும். இந்த நோயானது நாட்பட்டு அங்கேயே இருக்கும்போது என்ன ஆயிடுதுங்க? நமக்கு மரணம் ஏற்படுகிறது. அப்ப யோகாசனம் பண்ணும்போது நம்ம உடம்புல 5 ஓட்டங்கள், ரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், காந்த ஓட்டம், உயிரோட்டம், இந்த 5 ஓட்டங்களும் சீராக நடைபெறுகிறது. So the fourth thing does magic inside our body. So 4வது நன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்க கிட்ட எல்லாம் பேசும்போது சொல்லுவோம், நீ உன் தாத்தா மாதிரியே இருக்க, நீ உன் பாட்டி மாதிரியே பேசுற, நீ உன் அப்பா மாதிரியே பண்ற பத்தியா, இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அப்ப நம்மளுடைய மரபு வழியா வர்ற செயல்கள் இதெல்லாம். So as per Darwin's theory, மனிதன் என்பவன் ஓரறிவு விலங்கினத்திலிருந்து ஈரறிவு, மூன்றறிவுன்னு அப்படியே பரிணாம வளர்ச்சியினால 6 அறிவு கொண்ட மனிதனா உருவெற்றிருக்கான் இல்லையா? தொல்காப்பியர் ஒரு பாட்டுல அழகா சொல்றாரு, புல்லும் மரமும் ஓர் அறிவினவே, நந்தும் முரலும் ஈரறிவினவே, சிதலும் எறும்பும் மூன்றறிவினவே, நண்டும் தும்பியும் 4 அறிவினவே, மாவும் மாக்களும் 5 அறிவினவே, மக்கள் தாமே 6 அறிவுயிரே. சோ இப்படி ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவுன்னு பரிணாம வளர்ச்சியினால வந்த மனிதன் கிட்ட அந்த விலங்குகளுடைய குணங்கள் இருக்குது. 3 முக்கியமான குணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரக்கமின்றி பிறர் உடலை துன்புறுத்துதல், பிற உயிரை கொன்று தின்னுதல், பிற உயிர்களின் சுதந்திரத்தை தன்முனைப்பால் பறித்தல். அப்ப நம்ம பொதுவாவே திட்டும் போது என்ன சொல்லுவாங்க? ஏன் நாய் மாதிரி கத்துற சொல்றோமா? ஏன் கழுத மாதிரி ஏன் உதைக்கிற சொல்றோமா? சோ இதெல்லாம் விலங்கின பதிவுகள். அப்ப யோக ஆசனங்கள் பண்ணும்போது என்ன ஆகுதுங்க? இந்த விலங்கின பதிவுகள்ல இருந்து நம்ம வெளியில வரோம். சோ யோகாசனா பண்றதுனால நமக்கு 4 நன்மைகள் கிடைக்குது. என்னென்ன? ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி கிடைச்சிருது. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஃபுட் கண்ட்ரோல்குள்ள வந்துருது. நம்ம உடம்புல ஓடக்கூடிய 5 ஓட்டங்கள், ரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், காந்த ஓட்டம், உயிரோட்டம், இந்த 5 ஓட்டங்களும் சீராக ஓடப்பெறுகிறது. அண்ட் லாஸ்ட் ஒன் என்னது? நம்ம விலங்கின பதிவுகள்ல இருந்து வெளியே வரோம். அண்ட் ஓகே, டெய்லி யோகாசனா பண்ணணும், என்னைக்குமே விடக்கூடாது. அருட்தந்தை அவர்கள் அழகா சொல்லுவாங்க, நான் என்னைக்கெல்லாம் யோகா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொண்டர் கேட்டார். அதுக்கு சொன்னார், நீ என்னைக்கெல்லாம் சாப்பிடுறியோ அன்னைக்கெல்லாம் யோகாசனா பண்ணு. சாப்பிடாம நம்மளால இருக்க முடியுமா? சோ யோகாசனம் டெய்லி பண்ணணும். நம்ம வேதான் யோகா கிளாஸ்ல டெய்லி 45 நிமிடங்கள் யோகா பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். வேதான் யோகால தான் பண்ணணும்னு இல்லை, எந்த யோகாசனமாக இருந்தாலும் டெய்லி 30 நிமிஷத்துல இருந்து 40 நிமிஷம் யோகாசனா பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. இது வயது வரம்பே கிடையாது. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்கள வரைக்கும் எல்லாருமே பண்ணலாம். The one more thing is, எனக்கு ஏதாவது நோய் வந்ததுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன், பிபி சுகர்னு ஏதாவது வரும், அதுக்கப்புறமா நான் யோகாசனா பண்ணிக்கிறேன், அது கிடையாது. யோகா இஸ் மோர் தென் ஹெல்த். நம்ம எதற்காக இந்த மனித பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிற வல்லமை இந்த யோகா ஆசனங்களுக்கு இருக்கு. சோ டெய்லி யோகா பண்ணுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். இப்ப உங்களுக்கு யோகா அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும். யோகாசனம் பண்ணுவதனால் என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்றதும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். வேதான் யோகா எளிமையானது, பாதுகாப்பானது, வலிமையானது. நன்றி.